சாமி நிறைய உறவுகள் கேட்குற கேள்வி, எப்போ முருகேசு அலுவல ஆரம்பிப்பாரு? உயிரின் மேலான அன்பு மக்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வரேன். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டு என்ன சொன்னீங்கன்னா, விஜய் ஜெயிப்பான்னு சொன்னேன். விஜய் பயங்கரமா ஜெயிப்பார் போல தெரியுது அப்படின்னீங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் இருக்கு, அடுத்த செகண்ட்லயும் ஆட்சி மாற்றம் இருக்கு. சர்வீஸ் பண்றாங்க, நான் தான் ஜெயிக்க வச்சேன். பைத்தியகத்தனம் என்னங்க, அவர் உச்சகட்டம், அவர் யோகம், அவர் ஜெயிக்க வச்சேன். கர்மாங்கிறது ஒண்ணு இயங்குது செந்தில். கர்மா அப்படிதான் எல்லாமே நடக்குது. 10 பேருக்கு தானம் பண்றதோ, சாமிக்கு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்றதோ, கோவிந்தா போறதோ வேணவே வேணாம். புண்ணியம் செஞ்சிருக்கேன் அதே சொல்லி காட்டுறேன். இன்றைய நிலைமையை வைத்து நிறைய பேர் இறைவன் இடம் போடுறாங்க, சரியான விஷயம். கடவுளையே குறை சொல்றாங்களே, என்ன கடவுள் குறைய கேட்டாங்க மக்கள். உனக்கு ஊனமா பிறக்காம நல்லவனா பிறக்க வச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி சொன்னேன். என்ன பொறுத்த மட்டும் நம்ம பெரிய மகானாகலாம், சாமி ஆகலாம், தன்னம்பிக்கை வச்சா ஆக முடியாது. பேராது கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, குடும்பத்துக்குனே வாழ்றாரு அந்த மனுஷன். ஆனா அவர் கொண்டு போய் கடன் சுமையை கொண்டு போய் இறைவன் கொடுக்குறானே, இது நியாயமாகும். ஒரு மனிதன் பூமியில பிறப்படுகிறார், காரணம் என்ன சொல்றீங்க? போன ஜென்மத்துல பண்ண கர்மா. சரி, ஒத்துக்கிறேன் சாமி. அப்ப இந்த ஜென்மத்துல கர்மா வருது, அது காரணம் என்ன? மனிதனா பிறந்தது கர்மத்துக்காகவே பிறக்கிற போது அந்த கர்மத்தை மறந்து மீது கர்மத்தைய மனிதன் ஆசைப்படுறான். உண்மைக்கும் நேர்மைக்கும் கலிகாலத்தில் இடம் உண்டா? L4, L5 உள்ளிட்ட தண்டுவட கோளாறு, அப்புறம் மூட்டு தேய்மான கோளாறு, அப்புறம் ஹெர்னியா அறுவை சிகிச்சை தேவையே இல்லை. ஸ்ரீ போகரின் சுகாலயா ஆயுர்வேதா ஹெல்த் ரிசார்ட். சுகமே சொல்லு சாமி. சுகமே சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. செந்தில் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நாங்க நன்றி சொல்றது யாரும் சொல்லலாமே, சொல்றதுக்கு என்ன விதங்கள் இருக்கு? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்தோம், அது அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எடுக்கணுங்கிறது இறைவன் வகுத்து இருக்காரு. இருக்கலாம், இதுக்கு பல தொழில் ரத்து பண்ணி உங்களுக்கு தான் வந்திருக்கேன். உண்மை. அவங்க அம்மாவை சந்திக்கிறேன், அது முக்கியமான சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா, இறைவன் வகுக்கணும்ல சாமி எல்லாத்துக்கும். சாமி நிறைய உறவுகள் கேட்கிற கேள்வி, எப்ப முருகேசு அலுவல ஆரம்பிப்பாரு? முருகேசு ஜோதிடம் பாக்குறாரா? எங்க பாக்குறாரு? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் அவர் எடுக்க மாட்டீங்க? பல கொஸ்டின் எடுக்கிறாங்க. நான் என்னமோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உறவுகள் சொல்லுங்க சாமி. நான் சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, நான் உயிரோடு நேசிக்கிற மக்கள் அவங்க. உயிரின் மேலான அன்பு மக்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வரேன். நான் சோசியம் பார்க்கறது இல்லை, உடம்பு சோம்பலாம் நின்று போச்சு. இப்போ உடம்பு கொஞ்சம் சோமாயிருச்சு, நல்லாயிட்டேன். நான் அதிகமாக பார்க்கறது இல்லை, குறிப்பிட்ட ஆளுமே முக்கியமாக பார்த்துக்குது. அப்போ கூட்டமாக ஒரு நாளாக பார்க்க முடியல, உடம்பு கெட்டு போச்சு. உடம்பு நான் கவனிக்கலை, உடம்பு கவனிக்கணும். இனிமேல் மக்களுக்கு ஆரம்பிப்பேன், மக்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுவேன், நல்லது செய்வேன். இதில் என்ன கஷ்டம்னா, நீங்கள் ஆரம்பிப்போன்ட்டீங்க, அவங்க எப்போ ஆரம்பிப்பாங்கன்றாங்க. சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். ஆபீஸ் போற மாதிரி எனக்கு அந்த மைண்ட் இல்லை இப்ப. ஏன்னா ஆபீஸ் போட்டு மீன் அந்த கூட்டத்தை வரவழைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இருக்காத உடம்புக்காக. அதெல்லாம் இறைவன் கொடுத்துருவார் சாமி. அப்ப இறைவனுக்கு அன்புக்குரியவன் தானே. நிச்சயமா. சரி, ஒரு மனிதன் பூமியில பிறப்படுகிறாங்க, காரணம் என்ன சொல்றீங்க? போன ஜென்மத்துல பண்ண கர்மா, அதனாலதான் பிறப்படுகிறேன்றீங்க. சரி, ஒத்துக்கிறேன் சாமி. அப்ப இந்த ஜென்மத்துல கர்மா வருது, அது காரணம் என்ன? ஒருவேளை இந்த கர்மா கிரியேட் பண்ற கட்டி நான் பிறக்கிறேன்னா? நீ கேட்க நியாயமான கேள்விதான். கர்மத்துக்காக மனிதன் பிறக்கிறான். ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். மனிதனா பிறந்தது கர்மத்துக்காகவே பிறக்கிற போது அந்த கர்மத்தை மறந்து மீது கர்மத்தைய மனிதன் ஆசைப்படுறான். அது ஒரு கதை நீ சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையே, திருப்பி சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு. அதாவது ஒரு அரசங்கிட்ட எல்லாம் வேலை கேட்டு போறாங்க. ஒரு அரசர்கிட்டயா? ஒரு அரசங்கிட்ட 2 ஆளுங்க 2 பேர் வச்சுங்களேன், குறிப்பிட்ட ஆள் வேலை கேட்டு போறாங்க, எல்லாம் வேலை கேட்டு போறாங்க. அரசன் சொல்றாரு, சரி வேலை தரேன் உங்களுக்கு, வேலை தர மாட்டேன், வேலை தர்றேன், இங்க வாங்க. அங்க இருக்கு தாமரை குளத்தில் இருக்கு, அந்த தாமரை பூவை யாரு பறிச்சுட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு நான் வேலை கொடுத்துறீங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, 10 ஆள் கேட்குறாங்க, 2 பேர், ஏன் 2 பேர் பறிச்சு வந்துட்டா எப்படிங்க? 2க்கு வேலை கொடுத்தேன்னாரு. சரி, போகும்போது நில்லுங்க. நானா என்னங்க சாமி நிப்பட சொல்றீங்க சார், அது அரசுன்னு கேட்டுருக்காங்க. இல்லை, ஆளுக்கு ஒரு கத்தியை கையில் கொடுத்துருக்காரு. கத்திக்குரிய காரணம் அவர் சொல்லாம விட்டாரு. என்னடா இந்த ஆள் இங்க இருக்கிற பூவை எடுத்து கொடுக்குறதுக்கு கத்தி ஒரு லூஸ் அப்படி கத்தி வச்சு ஒருத்தன் போடுறான். ஒரு அரசனே பார்த்து கூப்பிட்டு கத்தி கொடுக்குறா அப்படின்னா இது நல்லதுக்கிறது இன்னொருத்தையும் வச்சு சொல்லிக்கிட்டான். நீந்தி போறாங்க. குடி இல்லாதவனுக்கு போய் கால் தாமரை கொடி சிக்குது, மாட்டுறது காலில், கத்தி இல்லாதவனுக்கு. ஆமா. அப்பதான் உணர்றேன், ஐயோ கத்தியை விட்டு வந்துட்டோமே, ஐயோ அப்பான்னு கத்துறான், உள்ள போயிடுறான். அவ்வளவு காலி கத்தி உள்ள போறது அறுத்து வெளியே வந்துடுறான். அது என்ன கருத்தம் சொல்றான்னா, ஆசை நிறைந்த ஒரு உலகத்துல ஞானங்கிற தாமரையை பறிக்க
கத்திங்கிற புத்தியை ஒருத்தி இறைவன் படைக்கிறாரு. அடடா அடடா. ஆமா. அந்த கத்தியை குழம்பு காரையில போட்டு புத்திக்கிட்டு அலைஞ்சா இதுக்கு என்ன காலையில் குறை சொல்றது? ம். நல்லது கெட்டது படைத்தா நாத்தம் மனம் எல்லாம் பகவான் படுத்துக்காரு. ஏன் பகவானை குறை சொல்லணும்? இப்போ கொள்ள பேர் சொல்றாங்க, இப்போ நான் கூட சொன்னேன் விஜய் செய்ப்பாருன்னு சொன்னேன், நான் சொல்லி விஜய் சிரிக்கிறேன். உண்மையிலே சாமி அதை நான் அடுத்த கேள்வியா வச்சிருந்தேன், இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேட்டுறேன். விஜய் செய்ப்பாருன்னு சொல்லி நான் சொல்லி விஜய் ஜெயிக்கல. அவருடைய கர்மா நிகதி. கொஞ்சம் பேர் சொல்லி சொல்றாங்க நான் தான் ஜெயிக்க வச்சேன். பைத்தியகத்தனம் என்னங்க? அவருடைய உச்சகட்டம், அவருடைய யோகம் அவர் ஜெயிக்க வச்சிருக்கு. அது நிகதி. கடவுள் அனுகிரகமெல்லாம் எதுவும் நடக்காதுங்கிற மனதை புரிஞ்சுக்கணும். கடவுளையே குறை சொல்றாங்களே, என்ன கடவுள் குறைய கண்டாங்க மக்கள்? ம். சொல்லி பாருங்க, ம். என்ன குறைய கண்டாங்க? நீ இருக்கிறதே போனஸ், இருக்கிறதே போனஸ். நாளை என்ன நடக்கிற மனிதனுக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்த நொடியில் என்ன நடக்கும் தெரியாது. ஒரே மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கானா? ம். குழப்பம் மனிதனுக்கு தேவைதானா? ம். கேளுங்க. நிச்சயமா சாமி. எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டீங்க. கூப்பிட்டு என்ன சொன்னீங்கன்னா, விஜய் ஜெயிப்பான்னு சொன்னேன். விஜய் பயங்கரமா ஜெயிப்பாரு போல தெரியுதே அப்படின்னீங்க. நான் சொன்னேன், யார் சொன்னா உங்களுக்கு? ஜாதகம் இல்ல, யார் சொன்னா விஜய் ஜெயிப்பாரு எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் பேசணும், கட் பண்ணிட்டீங்க. சொல்லி அன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தா கட 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 கடன்னு வெற்றியை நோக்கி போறாரு. இது எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு? நீங்க ஜாதகம் பார்க்கல, எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்ல, இப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்று இருக்கு. அடுத்த சென்ட்ரல்லையும் ஆட்சி மாற்றம் இருக்கு. 2 மாற்றம் இருக்கு. மாற்றங்கள் வரும்போது நம்ம சொல்லிதான் மாற்றம் இல்லை, அது பகவான் அனுக்கிறங்க. அது பகவானுடைய கட்டளை, அது மாத்தாம இருக்க முடியாது. நான் சொல்லித்தான் ஜெயிச்சுட்டாங்க, நான் அதான் சும்மா போய் அறியாம செய்கிறது. கொள்ள போய் சொல்றாங்க நான் தான் சொன்னேன் ஜெயிச்சாரு, நான் அவர் விதியருக்கு ஜெயிச்சாரு. அது கடவுளுடைய கருணை. ஜெயிச்சிருப்பாரு. நீங்க இல்லைனாலும் ஜெயிச்சிருப்பாரு. இல்ல இல்ல, நீ அவர் சொல்றவங்களை சொல்றேன், நீங்க இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நான் சொன்ன 120 சொன்னேன், 120 வந்துச்சு இல்ல, அது போச்சு இல்ல. வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் 120 வரலையே, அதான் ஒரு கஷ்டம். 128 சொன்னீங்க, 20 வரலையே. அடுத்த படம் வந்துருவாரு, வெளியே எங்க சுத்த போய் தான் வந்திருப்பாரு. கர்மாங்கிறது ஒண்ணு இயங்குது செந்தில். கர்மா அப்படிதான் எல்லாமே நடக்குது. இறைவன் அற்புதமான ஆளு, புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாங்கன்னா, மக்கள் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. ரைட்டு, நல்லா இருக்குங்கிற செய்திக்கு தக்க பொருளுக்கு தகுந்த வேலை வாங்க முடியும். கையில பணம் இருக்கோ அவ்வளவுதான் முடியும். 1 ரூபா வச்சுமே சின்ன கடையில் சாப்பிடலாம், கையெத்தி போன சாப்பிடலாம், 10 ரூபா வச்சுமே ஹோட்டலில் சாப்பிடலாம், 100 ரூபா வச்சுமே 5 ஸ்டார் சாப்பிடலாம். அமைப்பு இருக்கு. நம்ம செய்ய புண்ணியத்தை கட்டுறதா பலன். அது என்ன புண்ணியம் கொள்ள பேர் கேட்கறாங்க. என்ன புண்ணியம்? நல்லது பேசு, நல்லது செய், நல்லது நினை, இதான் புண்ணியம். 10 பேருக்கு தானம் பண்றதோ, சாமிக்கு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்றதோ, உருள்றதோ, கோவிந்தா போறதோ வேணவே வேணாம். நடந்தே கோயிலுக்கு போறதோ தேவையில்லை. சாமி நினைக்காத, நல்லது செய் போதும். அன்பா இது, புறமப்படாத. அன்னைக்கே சொல்றீங்க, கடவுள் அடைய வேண்டிய வழிகள் கொஞ்சம் வழிதான். அதாவது கடவுள் அடைய கொஞ்சம் வழி என்னன்னா, புறம் கூறாமல் இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, பேராசை இல்லாமல் இருக்கிறது, சைப்புத்தன்மை, தன்னடக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இறைவன். இது போல இறைவனுக்கு மிக தேவை, மிக மிக தேவை. அதை போது அறிஞ்சாவே போதும் மனிதனுக்கு. என்னை பொறுத்தவரை சேர்ந்து நல்லவர் இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் கெடுக்கிற என்ன உங்களுக்கு இல்லை, போதும். அப்போல பேர் சொல்கிறாங்க, நான் நல்லதாக பண்ணி கெட்டது நினச்சிக்கிட்டு இருக்கேன், கெட்டதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது அறியாமை. அது மொத்தமாக வருது, அவங்க தெரிய மாட்டேங்குது. இல்லை சாமி, அதை நம்ம வர்றப்ப பேசணும். இல்லை, இன்றைய நிலைமையை வைத்து நிறைய பேர் இறைவன் இடம் போடுறாங்க. இது சரியான விஷயமா? இறைவன் இடம் மனிதனுக்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன். மனிதன் அறிவு சக்தி என்ன இருக்கு? அட்லீஸ்ட் தாங்குது என்னத்து போதும் கூட சொல்லுங்க. சோறு தண்ணி ஒன்றா சாப்பிட்றீங்களே, அது உங்களுக்கான பிரியுது, உங்களோட வெளியே வருது, உங்களோட முடி வளருது, இதெல்லாம் இயற்கை அமைப்பு தானே. ஒருத்தர் முடியே கழிஞ்சு போகுது, ஒரு முடி சரியாக வளருது. மாற்றங்கள் எவ்வளோ மாற்றம் இருக்கு. ஆமா சாமி, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவருக்கு முடி கழிஞ்சு போகுது, ரோட்ல படுத்துறது சடை ஓடுது. உனக்கு ஊனமா பிறக்காம நல்லவனா பிறக்க வச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்லு. நன்றி. பார்வையை கொடுத்துருக்கான், கேட்க காதை கொடுத்துருக்கான், பேச வாயை கொடுத்துருக்கான், செய்ய கொடுத்துருக்கான். பிறகு போது ஒன்று அர்த்தத்தை என்ன செய்ய முடியும்? ஒன்று நிறுத்தி என்ன செய்யும்? கை வராமல் இருக்கு, கால் வராமல் இருக்கு, ஊனமா இருக்கு, கண் தெரியாமல் இருக்கு. இது அறியக்கூடிய மனசுக்கு யாருக்குமே இந்த அறியாத சக்தி இல்லையா? நான் தெரியாம இருக்கிறேன். என்ன கஷ்டப்படுறீங்க? என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்ன கஷ்டம்? பணம் இல்லையா கஷ்டம் தானே. அம்பானி பணம் வச்சிருக்கான், அவன் பணம் வச்சிருக்கான், அது சொல்றேன். அம்பானிக்கு 2 இட்லி வடை தான், நம்மளும் 2 இட்லி வடை தான். எல்லாம் மாறி சாப்பிடலையே, தங்கத்தை காய்ச்சி குடிக்கலையே, போகும்போது கொண்டு போக போறோமா? இல்லை. உலக சொசைட்டிக்கு பணம் தேவை, ரைட். விடாமுயற்சி பண்ண, தன்னம்பிக்கை வையே, நடக்க நம்பிக்கை வச்சு ஏன் நடக்காம போக போகுது? போட்டு மக்கள் மீனை இதையே போட்டு குழப்பிட்டு சாமியை பற்றி
என்னத்தை குறைஞ்சிட்டு கடவுளுக்கு என்ன வரும்போது ஆற்றுல பார்த்து அள்ளி குடிச்சாலும் கெட்டு போகாது, குறைஞ்சி போகாது, மோது குடிச்சாலும் குறைஞ்சி போகாது. கடவுள் அன்பு அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் நம்மளும் பெரிய மகானாகலாம், சாமி ஆகலாம், தன்னம்பிக்கை வச்சார். பரமஹம்சர் ஆகலாம், விவேகானந்தர் ஆகலாம், பாபாவாகலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகலாம், எல்லாமே ஆகலாம். நம்ம எல்லா திறமையும் நமக்கு இருக்குது, இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. ஆக முடியாது, பேராசை விடாது. நீங்க சொன்ன மாதிரி சாமி இந்த பராபவ ஆண்டுல இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இதே பராபவ ஆண்டு பின்னாடி திரும்பி போன வச்சுக்கோ, 67 புது இளைஞர்லாம் வர்றாங்க. ஆமா, இப்பயும் புது இளைஞர்லாம் வர்றாங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கும் அந்த மாற்றத்துக்கும் மாற்றம் நிச்சயம் மாற்றம் இருக்கு. ஒவ்வொரு இயற்கைக்கும் ஒரு மாற்றம் இருக்குல்ல. காலங்கள் மும்மாறிய காலங்கள் வந்து மும்மாறிய பிரியுது. காத்து காலம், வெயில் காலம், மழை காலம், பனிகாலம் மும்மாறிய பிரியுது. பிரிவுங்கிற வரும்போது வருஷத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கிது. உண்மை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். பாரத வருஷம் இளைஞருக்கு முன்னேற்றமான வருஷம். அடுத்த வருஷம் தீயதை அழியக்கூடிய சக்தியான வருஷம். அது அடுத்த வருஷம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பலன் கிடைக்குது. நான் ஏன் ஆட்சி மாற்றம் சொன்னேன்? இந்த பாரத வருஷத்துல மாற்றம் வருது. உண்மை, இளைஞருக்கு தனி மகிமையை கொடுத்துரும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சாங்க. தேடி பார்த்தல உண்மைதான் அது. ஆனா இளைஞர்களுக்கு மகிமையை கொடுத்துரும், இளைஞர்களுக்கு பெருமையை கொடுக்கும், இளைஞர்களுக்கு சிறப்பு வரும். ஆனா என்ன பொறுத்த மட்டும் இல்லை, எல்லோரும் நல்லவர் தான். அவங்க ஆதங்கத்துக்கும் கஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஒன்று சொல்ல வரேன், எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணியே ஆகணும். நெல்லை வச்சா நெல் வளரும், புல்லை வச்சு என்ன வரப்போகுது? புல்லு தான் வரும். புண்ணியம் செஞ்சிருக்கேன், புண்ணியம் செஞ்சிருக்கேன், புண்ணியம் செஞ்சிருக்கேன், அதையும் சொல்லி காட்டுறேன். அப்பயே புண்ணியம் போயிடுச்சே, செஞ்ச புண்ணியம். நான் சரண்டர் ஆயிட்டேன். என் அனுபவத்தை வந்து இப்போ 10 ரூபாய் கீழே போறீங்களா, முடிச்சதை தேடி பாருங்க, விட்டுருங்க. அந்த 10 ரூபாய் கரெக்டாக வட்டியோடு சேர்ந்து வந்துடும். அது யாருக்கோ போக வேண்டிய 10 ரூபா உங்ககிட்ட இருந்து போயிருக்கு. சத்தியம், அது உண்மையான வார்த்தை. இப்போ செஞ்சிருக்கு, நான் 100 ரூபா தரேன்னு வச்சுக்கலேன், எனக்கு 10,000 வந்துடும். 1 லட்சம் கொடுத்து வச்சுக்கலேன், எனக்கு 10 லட்சம் கிடைக்கும். நல்லெண்ணமும் நல்லநம்பிக்கையும் கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் நமக்கு எதிர்பாரா லாபம் வரும். எதிர்பாராமல் செய்யும் உதவி எதிர்பாரா லாபத்தை கொடுக்கும். நிச்சயம் வரும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், இதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க வீரிய மருந்துகள் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்ரீ போகரின் சுகாலயா ஆயுர்வேதா ஹெல்த் ரிசார்ச். சாமி, இதே மாதிரி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நானும் கேட்டிருக்கேன் பல. ஆனா இப்ப கேட்க போறது மக்கள் எல்லா மனசுல இருக்க கேள்வி. சாமி காலையில் எந்திரிக்கிறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, குடும்பத்துக்குனே வாழ்றாரு அந்த மனுஷன். ஆனா அவர் கொண்டு போய் கடன் சுமையை கொண்டு போய் இறைவன் கொடுக்குறானே, இது நியாயமா? நியாயமாகும். காலையில இருந்து எந்திரிச்சு குடும்பத்துக்குனே உழைக்கிறேன், எந்த விதத்திலயும் நேர்மத்தை வராம இருக்கு. உழைக்கிறதுக்கு இறைவன் பலம் கொடுத்துருக்காருல்ல. ஆமா, உழைக்கிறதுக்கு வலிமையை கொடுத்துருக்காருல்ல, உழைக்கிறதுக்கு தெம்பு கொடுத்துருக்காருல்ல. அந்த தெம்பு பொறுமையை கூலி கொடுக்கணும்ல. இவரை விட்டு குடும்பம் பிழைக்குது, அந்த குடும்பத்துக்கு ஒட்டு உழைக்க தப்பே கிடையாது. அவரே கஷ்டம் கொடுக்குறாரு. கஷ்டப்படலாம், கஷ்டப்பட்டு இருக்க போறாங்களா, காலத்தையும் கட்டாயம் அதெல்லாம் மாற்றி போகும். உழைப்பு என்னைக்கு வீண் போகாது. உழைக்கிறவங்களும் என்னைக்கு வீண் போக மாட்டாங்க, ஏமாத்துறவங்களும் அந்த மாதிரி நல்லா இருக்க மாட்டாங்க. நான் பார்த்த அளவுல என்ன பொறுத்தனும் உழைப்பு மிக மிக ஒரு பெரிய பெருமை. உழைச்சு உழைச்சு கொடுத்துட்றாங்க, கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனா அது காலம் மொத்தமாக டைம் வரும்போது அவர் பிரியா ஆகி விட்டுருது. இன்னொரு விஷயம் சாமி, அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கு, கஷ்டத்தை அனுபவிச்சா கூட உடல் நல்லா இருக்கு, பசி இருக்குது, சாப்பிடா தூங்குறான், எங்க போயிடறான்ல. ஆனா இது எப்படி சொல்றது எனக்கு என்னன்னா, எல்லாரும் கடவுளை பத்தி குறை சொல்றாங்க, அதான் வருத்தமான விஷயமா இருக்கு. சரி, கலியுகம், தெய்வ பொருளுடைய திருடு காலம், தீவினை கஞ்சாத கலியாலம், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அது காலத்தின் கட்டாயங்கள். சொன்னாப்ப காலத்தை கோச்சிக்க மாட்டேன். இன்னொரு கேள்வி ஒரு உறவு கேட்டது, நேற்று கேட்டது. சாமி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் கலிகாலத்தில் இடம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கோட் பண்ணி காமிச்சிருக்காரு. மகாநதியில கமலாசுவாசனம் பேசுவார். நல்லவனுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் கெட்டவனுக்கு கிடைக்குது, அது ஏன் பாரு, அழுதுகிட்டே பேசுவாரு. அது ஏன் சாமி கிடைக்குது? நான் ஒரே சொல்லிருக்கேன், கர்மாவுக்கு பெரிய பலாதிபலன். இப்ப ஒரு சத்தியராகம் ஒரு புத்தகம் படிச்சேன். சத்தியராகம் சொல்லி ஒரு புத்தகம். ராகமா? சத்தியராகம் போட்டிருந்தேன் அந்த புத்தகத்தில். மே தலைப்பு அதில். நான் 17ஆம் பக்கமும் 16ஆம் பக்கமும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப நாள் அதை படித்து ரொம்ப நாளாச்சு. சப்தசாரி படிக்கிறதுக்கு டயத்தில் அதை ஒரு போட்டிருக்கான். சீருரை லக்னாதிபதி யோகமும் லக்னாதிபதி யோகமும் சேர்ந்து. லக்னாதிபதி யோகம், லக்னாதிபதி புதன் வச்சு உதாரணத்துக்கு கன்னியா லக்னம். நான் லக்னம் பொதுவாக சொல்றேன். லக்னாதிபதி புதன். அந்த புதனுக்கு ஆதிபத்தியமான ராசி கடகம். அந்த கடகத்துக்குரிய ஆதிபதி சந்திரன் ஆச்சு, இது புதன் ஆச்சு. ரெண்டும் சேர்ந்து மாரகமான இடத்துல சம்மந்தப்பட்டாலும்
இல்லை லக்னத்துக்கு வந்து பாவமாக சம்மந்தப்பட்ட 2 கிரகம் இருந்தாலோ அந்த கிரகாதிபதிக்கு முன் ஜென்மத்தில் மகனை கொன்று ம் தாயை கொன்று சங்கரப்படுத்தி பாததோஷமாகி பால் பெற்று வளர்ந்துட்டாங்க, ம் பிறகு எடுத்துட்டாங்க. ம். இந்த ஜென்மத்தில் அவனும் மகனாக பிறந்து அவனை கொன்று அவன் ஒய்ஃபை கொன்று கர்மத்தை தித்துக்கிறதா போட்டிருந்தான். ம் ம் இது எத்தனை நடந்திருக்கு. ம் திருவல்லிக்கேணிலேயே கூட பிறந்த தம்பி அம்மா அப்பா அக்கா 4-5 பேர் கொண்டது கேள்விப்பட்டீங்களா? திருவல்லிக்கேணியில் 100வது நாள் படம் பார்த்தா 100 நாள் படத்துக்கு முன்னால் ஆ ஆ ஆ அது இந்த ஆட்டோ சங்கருக்கு சேர்ந்து முன்னால் ஆ நடந்தது. பெற்ற தாயை மகனை கொண்டிருக்கான், ம் பாவம் சொல்கிறோம். அந்த கர்மா போட்டிருக்கான். இந்த ஜென்மத்தில் பள்ளிங்கிறது வாய்ப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறான். எப்படி சொல்றது தெரியல. இது ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டோ, நீ இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், போன வட்டம் பண்ணதோ அப்படி ப்ரீ டிசைன் பண்ணி அமைச்சிடுறாங்களோ நம்மள. இயக்கம் இயங்குற போது ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் 3 கோடி கட்டுறான், ஒரு 7 பண்டு கட்டுறான், ஒருத்தர் பாண்டி இல்லாமல் இருக்கான், ஒருத்தர் குழந்தை இல்லாமல் இருக்கு, ஒருத்தர் ஒரு எத்தனையோ விதி ஒன்று பார்த்தீங்களா? கர்மத்தை கேட்டவாறு பலன் கிடைக்கும். கடவுளுடைய படைப்பை யாருமே கண்டுபிடிக்க சக்தி நம்மளுக்கு இல்லை செந்தில். ம் ம் இது இந்த அற்புதமான நாள். நான் ஏன் இந்த மக்களுக்கு சொல்றேன்னா, மக்களுக்கு குழப்பங்கள் வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். உங்களோட கடமை கேட்டால் செய்யுங்க, நல்லது நடக்கவே செய்யும். கெட்டது மனத்தை குழப்பிக்கிட்டு இருக்கிறது எடுத்துக்கிற வேணாம். போதும், இன்னைக்கு இருக்கிறது போனஸ். நான் என்னன்னே தெரியாது. டீ சாப்பிட்டு நானும் அவரும் போயிட்டு இருக்கோம், அவர் டீ சாப்பிட்டா நான் டீ சாப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். போகும்போது வீடு போயிடுச்சு அவருக்கு. எஸ்ஐயா இருந்தவர் ம் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ஆள் கூட ஒரு 3 வராங்க, பேசிட்டு ஏன் போச்சு சொல்லுங்க. அது அடுத்த நொடியில் என்ன இருக்குன்னு தெரியலையே நம்மளுக்கு. நம்ம என்ன அப்புறம் அடுத்த வருஷத்தை கனெக்ட் பண்றது? அடுத்த நொடி தானே. இப்ப டீ குடிச்சிட்டு போறதுல இருந்து இங்க நடந்து போறதுக்கு 10 நிமிஷம் ஆயிருக்குமா, 5 நிமிஷம் ஆயிருக்குமா? 3 நாள் டீ நாட்டு உட்காந்து ஆளார் போயிடுச்சு. ம் இது சத்தமே கேட்கல. ம் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் அவர். ம் ஏன் நிரந்தரம் இல்லை. வாக்கி பணத்தை உயிர் பழங்குறான், வாக்கி பணம் குழம்பு சுற்றி போயிடுறாங்க. ம் வீட்டிலே வந்து நல்லாத்தே இருக்கான், குடகுடமாக குடிக்காம நல்லாவே இருக்கான், ம் குடிக்காம இருக்க கேன்சர் செத்து போயிடுறேன். ம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நோய், ஒவ்வொரு நினைத்து பார்க்க சொல்லுங்க. பிரபஞ்சமே ஒரு புரியாத புதிரா இருக்கே சாமி. ம் தண்டனைங்கிறது மக்களுக்கு இன்னும் அறியாமல் இருக்காங்க. ஒரு சின்ன 10 உடம்புல தருவி கிட்டத்தட்ட அது ஒரு எத்தனையோ கோடி சொல்லி தீராமல் இருக்கு. ம் ஒரு சின்ன பொத்து, சின்ன 10 உடம்புல 10 ஆகி இன்னும் தீர மாட்டேங்குது. வாக்கிங் போகும்போது நடந்து போகும்போது கல்வி இறந்தது, இன்னும் புண்ணு ஆறல. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. ம் வரல எடுத்தாங்க, சுகர்லாம் ஒன்றும் இல்லை. இது முக்கியமான பாயிண்ட். நல்லா இருக்கு, கண் தெரியாமல் போகுது, நல்லா கால்கை வராமல் போயிடுது. சின்ன என்னென்னமே இருக்கிற உலகத்தில் இதெல்லாம் மனசு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ம் எதுவுமே வராமல் இறைவன் காப்பாற்றுறாங்க நம்பிக்கை மனதை பதிய வச்சுக்கிட்டு நல்லது நினைக்க சொல்லுங்க மக்களை. நிச்சயமா நிச்சயமா. கடவுளை சோதனை நிற்க வேணாம். கடவுள் சோதனை பண்ண சக்தி நம்மளுக்கு தேவையில்லை. அற்புதமான கடவுள். இந்த டாபிக் நிறைய கேள்வி கேளுங்க. நிச்சயமா நிச்சயமா சாமி. சாமி, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. சத்தியம். ஆனா இப்பெல்லாம் நான் பாக்குறேன் அப்பயே கொண்டு போடுது. இது என்ன சாமி திடீர்னு மாறுது? அப்பயே கொண்டு போடுது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா தெய்வம் அன்னைக்கே வேலையை காமிச்சிருது சாமி. இது என்ன காலத்தின் மாற்றமா? கலியுகத்துல மாற்றம். அந்த காலம் சாமி நிறைய பேசும், இப்ப பேசுதான். அப்பெல்லாம் குறி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஊர்ல பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பொழைப்பு, அவங்க கடமை, அவங்க இது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்பெல்லாம் சாமி பேசுறதே இல்லையே. பேச நம்ப மாட்டோமே. பேய் பேசுனா நம்புறோம், சாமி பேசுனா நம்புவோமா நம்ம? இன்னொன்று சொல்றேன் செந்தில், பக்திக்கு என்னைக்குமே முழு உண்டு. நான் சொல்ற அர்த்தங்கள் சில பேர் தமிழ் தெரிய மாட்டேங்குது. குழந்தை பேச்சு உச்சரிப்பு இல்லைங்கிறாங்க மக்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க சாமி, அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, பழகிட்டாங்க. எனக்கு பேசி அப்படியே பழகி போச்சா. பக்திக்கு மிஞ்சின சக்தி உலகத்து ஒண்ணுமே இல்லை. பக்திக்கு 6 சோதனை வரலாம். ஏசு நல்லவர் தான். ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க? காந்தி நல்லவர் தான். ஏன் சுட்டு கொண்டாங்க? பரமேஸ்வரன் நல்லவர் தான். ஏன் ராஜா வெள்ள வந்துச்சு சொல்லுங்க. விவேகம் நல்லவர் தான். ஏன் ரத்தம் வந்து எடுத்தாரு? உலகத்தை யாரும் நல்லவர் சுகமா செத்துருக்காங்களா? இல்ல. எல்லாருமே கர்மப்படி இயங்குது. உடம்புக்கு நம்ம மதிப்பு தர வேணாம். ரமண மருதி ரொம்ப மகான். ஏன் புற்று வந்து? ஏன் புற்று வந்துச்சு? ஏன் புற்று வந்துச்சு? எந்த கடவுளுக்குள்ள அவருக்கு ஏன் உடம்புக்கு முக்கியத்துவம் தரவே கூடாது. கர்மங்கள் ஒன்று இருக்கு, அது அணிவிக்காம யாரும் போக முடியாது. அற்புதமான கடவுளுக்கு அனுத்திக்கிறதுக்கு யோகம் உண்டு. சரிங்க சாமி, நீங்க பார்த்ததுல கொடிய கர்மான்னு ஒரு விஷயத்த சொல்வீங்க. தாய் சாப்பிட்டு இருக்கப்ப புள்ள அங்க மலம் போயிட்டு இருக்கா, இந்த கையில சாப்பிட சொல்லுங்க உங்களுக்கு.